பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்னைக்கு சண்டேல ஒரு ஸ்பெஷல் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்துல பாருங்க, ஓங்கிய புயத்தோடு மகா வல்லமையோடு கர்த்தர் அந்த இடத்துல இருந்து கடந்து போக பண்ணினார். இப்பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகளின் நடுவுல நம்ம இருக்கலாம். கர்த்தர் வாக்கு பண்றாரு, அன்னைக்கு எப்படி நான் உன்னை ஓங்கிய புயத்தோடு மகா பலத்தோடு கடந்து வர பண்ணினேனோ அதே போல அதே அதிசயங்களை இந்த நாளிலும் நான் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறேன்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் வாக்கு பண்றாரு. பாருங்க, உபாகமம் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 29 33 வசனங்களிலே கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த நாட்கள்ல நம்ம ஒருவேளை சில காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கலாம். ஐயோ, மறுபடியும் இதை எப்படிப்பா நான் மேற்கொள்ள போறேன், மறுபடியும் இதன் வழியா நான் எப்படி நடந்து போக போறேன் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் எப்படி வனாந்திரத்தின் வழியாய் உன்னை நடத்தி கொண்டு வந்தேனோ, எப்படி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேனோ அதே போல அதே காரியங்களை நான் மறுபடியும் செய்ய போறேன்னு சொல்றாரு. பாருங்க, 31வது வசனத்துல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எத்தனை அழுகையின் பாதைகள், எத்தனை இருளின் பாதைகள். அதன் வழியில கர்த்தர் ஒரு பிள்ளையை எப்படி தகப்பன் தோளின் மேல தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரோ அதே போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அதையெல்லாம் நினைச்சு நாம் கர்த்தரை நன்றியோடு துதித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்திலும் நமக்கு ஏற்படுகிற எல்லா சோதனைகளிலிருந்தும் ஆச்சரிய விதமாய் நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டு போக கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 32வது வசனத்துல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள்னு சொல்லி கர்த்தர் வேதனையோடு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற ஸ்தானம் நீ எகிப்துல இருந்த போது நீ யோசிச்சு பாத்தியா? நான் இங்க வந்து இப்படி இருக்க போறேன் நீ யோசிச்சு பாத்தியா? உன்னுடைய மனசுல கூட தோணல. நான் உன்னை அவ்வளவு ஆச்சரியமா நடத்திட்டு வந்தேன். இரவில் ஐயோ இருட்டா இருக்கேன்னு நினைச்ச போது நான் உனக்கு இரவில் அக்கினி ஸ்தம்பமா வந்தேன். பகல்ல குளிரா இருக்குன்னு நினைச்ச போது பகல்ல மேக ஸ்தம்பமா உன்னை சூழ்ந்து பாதுகாத்தேன். இந்த இடத்துல நான் நினைக்காத இடத்துல நான் உன்னை கொண்டாந்து வச்சிருக்கிறேன். அதனால அதையெல்லாம் நீ மறந்துட்டு, கர்த்தாவே இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சு நிக்கிறையே, கலங்காத திகையாத. அந்த நாளில நான் எப்படி அதிசயமாய் ஆச்சரியமாய் உன்னை நடத்தி கொண்டு வந்தேனோ அதே போல இந்த மாதத்துல உன்னை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு போக போறேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரை விசுவாசித்து நாம் நடந்து வந்த பாதைகளை எல்லாம் யோசித்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.